பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்வு தரும் வார்த்தை ஊழியங்கள் சார்பாக உங்களை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பது ஒரு பெரிய வாய்ப்பாக, நல்ல ஒரு தருணமாக எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். என் அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியை இந்த ஊழியத்தின் சார்பாக நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அது என்னவென்றால், இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்தில், இல்லை என்றால் இன்றைய கிறிஸ்தவ ஆவிக்குரிய வட்டாரங்களிலும் எல்லா தரப்பினர் மத்தியிலும் குழப்பங்களை உண்டாக்குகிற அல்லது குழப்பி கொண்டிருக்கிற, குழப்பத்தினால் வாடிக்கொண்டிருக்கிற, என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை எடுத்து இன்றைக்கு கலந்துரையாடல் என்ற நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கிறோம். அதுக்கு நாங்கள் எடுத்திருக்கிற தலைப்பு நியாய பிரமாணமா கிருபையின் பிரமாணமா? நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் ஏன் தேவன் கொடுத்தார்? கிருபையை, இயேசு கிறிஸ்து என்ற கிருபையை தேவன் ஏன் நமக்கு வெளிப்படுத்தினார்? கிருபையின் பிரமாணத்தின் நோக்கம் என்ன? இவ்விரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? இப்பேற்பட்ட கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொண்டு வெற்றிகரமாக கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வது, தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்வது, சந்தோஷமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற நல்ல ஒரு எண்ணத்திலே இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கிறோம். இது இன்றைய ஒரு நிகழ்ச்சியோடு இது முடிகிற ஒரு காரியம் அல்ல. தொடர்ந்து 4 நிகழ்ச்சிகளாக இதை நாங்கள் தொகுத்து உங்களுக்கு வழங்குகிறோம். நிகழ்ச்சியினுடைய DVD உங்களுக்கு வேண்டும் என்றால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்றைய இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு என்னோடு கலந்துரையாட எனக்கு மிகவும் நெருக்கமான நண்பரும் அன்பான சகோதரரும், அவர் பெயர் பிரதர் பாலசேகர். அவரை பற்றி உங்களுக்கு நான் ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்க போகிறேன். அவர்கள் உங்களில் இருக்கும் வெற்றி என்ற புத்தகத்தின் ஆசிரியரும், வாழ்க்கை கல்வி மையத்தின் பயிற்சியாளரும், உன்னத கேதுரு ஊழியத்தின் ஸ்தாபகருமாய் இருக்கிறார். தேவனால் மிகவும் வல்லமையாகவும் அதே நேரத்திலே தேவனுடைய ஒரு இருதயமாக உள்ளத்தை வாசித்து அறிந்து அனுபவித்து அவர்கள் இன்றைக்கு பயன்பட்டு வருவது, இன்றைக்கு இந்திய தேசத்திலே, தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக, ஒரு ஈவாக, பரிசாக நாங்கள் எண்ணுகிறோம். நிச்சயமாக இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இது முதல் பாகமாக இன்றைய நிகழ்ச்சியும் தொடர்ந்து 4 பாகங்களாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய DVD உங்களுக்கு வேண்டும் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை மிகுந்த சந்தோஷத்தோடு வரவேற்கிறோம். நம்ம இன்றைய நிகழ்ச்சியில ரொம்ப ஒரு முக்கியமான, இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு தேவையான ஒரு காரியத்தை நம்ம கலந்துரையாட போகிறோம். நியாய பிரமாணமா கிருபையின் பிரமாணமா? இதை பற்றி நீங்க முதலாவது ஒரு அறிமுகத்தை நம்முடைய நேயர்களுக்கு நீங்க கொடுக்கும்படி வேதத்துல முக்கியமான ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது. யோவான் 1வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது: எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இந்த வசனத்துல இந்த 2 காரியமும் இருக்கிறது. நாம் இன்னைக்கு என்ன தலைப்புல பேச போறோமோ அந்த தலைப்புக்கான 2 வார்த்தைகளுமே இதுல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது. இதுதான் இன்னைக்கு மைய கருத்தா எடுத்து இதை தொடர்ந்து நாம மற்ற காரியங்களை தியானிக்கும் போது இந்த சத்தியங்களை முழுமையாக நாம புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த தலைப்பை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேரு நியாய பிரமாணம் அப்படின்னா என்ன, ஏன் ஆண்டவர் 10 கட்டளை கொடுத்தார், ஏன் மோசேயின் மூலமாய் நடந்துச்சு, அது ஏன் பழைய ஏற்பாடு என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாடு அப்படின்னா என்ன, இன்னைக்கு ஒரு புதுசா இயேசு ஏற்றுக்கொண்டவங்க கேள்வி கேட்கிறாங்க, பைபிளை எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண, அது ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. யார் இவனை பெற்றான், இவனை பெற்றான், இந்த யுத்தம் சண்டை, ஏதோ ஒரு வேதத்தின் எந்த பகுதியில நம்ம ஆரம்பிக்க? முக்கியமா நம்ம சொல்றோம் நியூ டெஸ்டமெண்ட்ல வந்து யோவான் எழுதின இந்த நற்செய்தி புத்தகத்தை ஆரம்பிக்க நம்ம சொல்றோம். ஆனா முழு பைபிளை கொடுத்த பிறகு அவங்க ரொம்ப ஒரு குழப்பம் அடைகிறாங்க. ஆகவே நான் ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட், அந்த நியாய பிரமாணம்னா என்ன, அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா பிற்பாடு நம்ம கிருபையின் பிரமாணம், இயேசு கிறிஸ்து, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான தன்னுடைய பிரசங்கத்திலே தான் வாழ்ந்த நாட்களோட அருமையா சொன்னார். மோசேயின் ஆகமங்களும் தாவீதின் சங்கீதங்களும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் என்னை பற்றி அல்லவா
அது எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்றது அது என்னை ரொம்ப அது ஒரு மிகுந்த ஒரு டச்சிங்காக அது இருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து என்ற ஒரு செய்தியே மிகப்பெரிய ஒரு செய்தி. அப்படி என்றால் அந்த பழைய ஏற்பாட்டில் மறைந்துள்ள இயேசு அது அடிக்கடி வெளிப்படுகிற ஒரு இயேசு. நம்ம அந்த டாபிக்ல ரொம்ப போக முடியாது என்றாலும் அந்த நியாயப்பிரமாணம் என்றால் என்ன, ஏன் மோசே மூலமா இது வழங்கப்பட்டது, மக்களை கடினப்படுத்தவா, மக்களுக்கு பாவத்தை உணர்த்தி மக்களை இன்னும் பாவ அறிவிலே செழிப்படைய செய்யவா, ஏன், அது கொஞ்சம் நம்முடைய ஜனங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. முதல்ல நியாயப்பிரமாணம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பதில் பார்க்கலாம். நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொன்னா 10 கட்டளைகளும் அதை சார்ந்த பல பிரமாணங்களும் சேர்ந்ததுதான் நியாயப்பிரமாணம். இதை ஒரு வார்த்தையில நாம் புரிந்து கொள்ளும்படி சொல்லுவோம்னு சொன்னா, நியாயப்பிரமாணம் என்பது மனிதனிடத்தில் தேவன் எதிர்பார்க்கும் ஒரு நீதி, அல்லது அதை தமிழ்ல இன்னும் சொல்லணும்னா தகுதி அப்படின்னு சொல்லலாம். மனிதனிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு தகுதி, ஒரு ரைட்ஸ், அதுதான் நியாயப்பிரமாணம். இது கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்பது அடுத்த கேள்வி இல்லையா? நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? இதை குறித்து வேதம் எப்போதுமே மார்ட்டின் லூதர் கிங் சொல்ற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்லுவாரு, வேதத்தை வேதம் விளக்குகிறது அப்படின்னு சொல்லி. நாம இந்த வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு, நிறைய மொழிபெயர்ப்புகள் வந்து ரொம்ப நல்லது, அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனா அவர் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். வேதத்தை புரிந்து கொள்ள ஒரு அற்புதமான புத்தகம் இருக்கிறது, அது வேத புத்தகம் தான் என்பதுதான். ஸோ இந்த நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன அப்படிங்கிற முதல் கேள்விக்கு நம்ம போகலாம். த பர்பஸ் ஆஃப் த லா. அநேக காரியங்கள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில முக்கியமான 2 காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஸோ வீவர்ஸ் எங்களோட கூட சேர்ந்து உங்க வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். குறிப்புக்காக உங்கள் நோட்டு, பேனா இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்வது இன்னும் வேத காரியங்களை கற்றுக்கொள்ள உங்களுக்கு உதவியா இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். வேதத்துல ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 20வது வசனம், இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால். இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியினால். ஃபர்ஸ்ட் ஏன் இந்த நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு வேதமே தருகிற விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, the purpose of the law is to give you the knowledge of sin. இந்த நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன முதலாவதுன்னு சொன்னா, அது பாவத்தை குறித்த அறிவை அது நமக்கு கொடுக்கிறது. ரோமர் 7:7 நாம் வாசிக்கலாம். ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தை நான் எப்பொழுது வாசித்தேனோ அப்பொழுதுதான் எனக்குள்ளே பாவம் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதனுடைய முதல் நோக்கம், நமக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கிறது, நமக்குள்ளே தேவனை விட்டு வழி விலகி போன ஒரு சுபாவம் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுவதற்காக தான் இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இச்சை என்பது ஒரு பாவம்ங்கிறது நான் நியாயப்பிரமாணத்தை வாசித்த போதுதான் நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். இந்த நியாயப்பிரமாணத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொன்னா, உதாரணமாக நியாயப்பிரமாணம் என்பது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு. இட்ஸ் லைக் அ மிரர். இப்போ ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நாம நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது நம்மகிட்ட இருக்கிற நிறைகளையும் குறைகளையும் அப்படியே அது காண்பிக்கிறது. ஒரு பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா, ஒரு பருவு இருந்ததுன்னா அதை உள்ளதை உள்ளவாறே அது காட்டுகிறது. அந்த கண்ணாடி என்னுடைய நிலையை எடுத்து காட்டுமே தவிர என்னுடைய நிலையை மாற்றுகிற சக்தி அந்த கண்ணாடிக்கு கிடையாது. சோ நியாயப்பிரமாணம் தேவனால் கொடுக்கப்பட்டதுதான். அதனுடைய நோக்கம் புரிந்து கொள்ளாமல் போகும்போது ஜனங்கள் மிகவும் தவறான குழப்பத்திற்கு உள்ளாவதற்கு ஏது இருக்கிறது. சோ ஏன்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன, அது ஒரு கண்ணாடி போல இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அது ஒரு ஸ்கேனிங் சென்டர் மாதிரி இருக்குது. நாம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், சில நோய் காரணமா டாக்டர் ஸ்கேன் எடுக்க சொல்றாரு. அந்த ஸ்கேனை நாம எடுக்கும்போது காலில் என்ன பிரச்சனை இருக்குது, ஹார்ட்ல என்ன ப்ராப்ளம் இருக்குது, இத அந்த மெஷின் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. நியாயப்பிரமாணம் என்பது ஒரு ஸ்கேனிங் சென்டர் தானே தவிர இட்ஸ் நாட் அ ஹீலிங் சென்டர். அது நம்மளை சுகமாக்குற சக்தி அதற்கு கிடையாது. சோ இதுதான் முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நியாயப்பிரமாணம், நான் ஒரு பாவி, எனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்கிற நிலையை நோக்கி நியாயப்பிரமாணம் ஒவ்வொரு மனிதனையும் நடத்துவதற்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது காரணம், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதனுடைய 2வது நோக்கம் என்ன? The second reason. So the purpose of the law was to show us our need for savior.
ஏன் நமக்கு இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு இரட்சகர் தேவை என்கிற அறிவை நமக்கு தருவதற்காக இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதாரமாக வேத புத்தகத்தில் கலாத்தியர் 3வது அதிகாரம் 24 பார்க்கலாம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் என்னவா இருக்கிறது? அது ஒரு டீச்சர் மாதிரி இருக்குது, ஒரு வாத்தியார் மாதிரி இருக்குது. எனக்கு கிறிஸ்து தேவை என்பதை சொல்வதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த நியாயப்பிரமாணம். அப்போ முக்கியமான காரணங்கள் 2. ஒன்று, எனக்குள்ளே பாவம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகவும், 2வது இப்போ பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே நம்முடைய நிலையை மட்டும்தான் அதை எடுத்து காட்ட முடியுமே தவிர, நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அது ஸ்கேனிங் சென்டர், அது ஒரு ஹீலிங் சென்டர் கிடையாது. அது என்னுடைய நோயை எனக்கு காட்டும், என் பிரச்சனையை அது எனக்கு எடுத்து சொல்லும், ஆனால் எனக்கான தீர்வை சொல்லுகிற வலிமை அதற்கு கிடையாது. அப்போ பிரச்சனை எனக்கு உண்டு என்று ஒரு மனிதன் என்று அறிந்து கொள்வதற்காக இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்போ எனக்கு இந்த வியாதி இருக்கிறது, இந்த பலகீனம் எனக்கு இருக்கிறது என்று புரிந்து கொண்ட மனிதன் என்ன இது பண்றான்னா, அவன் ஒரு தீர்வை தேடுறான். அந்த தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் அவரண்டை நம்மை நடத்துகிற ஒரு வாத்தியாராய், ஒரு உபாத்தியாய் அது இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மதத்துக்கு நேரா நடத்துகிறவர் அல்ல. இல்ல 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 அவர் ஏதோ ஒரு மதத்துக்கு வாங்க, நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு கீழ்படிங்க அப்படி ஒரு மன உளைச்சலுக்குள்ள அவர் நடத்துகிறவர் அல்ல. ஒரு நல்ல ஒரு பேராசிரியர், நல் வெளிப்படுத்துவதற்காக நல் வாழ்க்கையை நமக்கு தருகிறார், நல்ல ஒரு ஜீவனையை அவர் நமக்கு தருகிறார். அதுல இன்னொரு வசனத்தையும் நான் சொல்ல விரும்புறேன். நீங்க சொன்ன நல்ல அந்த பாயிண்ட்டுக்கு நல்ல ஒரு மிகைப்படுத்தி மிக சிறப்பாக அதை சொல்வதற்கும், ரோமர் 9வது அதிகாரத்துல 9, 10, 11 வசனங்களை நான் சொல்றேன். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை அது குறித்த காலத்தில் வருகிற அப்பொழுது சாராள் குமாரனை பெறுவாள் என்பதை சொல்லுது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 10வது வசனம், இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகி ஈசாக்கினும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதி ஆன போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதன்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவளை நிலைநிற்கும்படி மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. இது ஏன் அந்த பாயிண்ட் எடுத்தேன்னா, இன்னைக்கு நிறைய பேரு நான் நல்லவங்க என்ற ஒரு பாவம் செய்யல, நிறைய பேர் உண்மையிலே நல்ல நீதிமான்களாக அவங்க நடக்கும் பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாங்க என்ன கொலை செஞ்சுட்டானாங்க, திருடிட்டானாங்க, பக்கத்து வீட்டை பிடிக்கிட்டானாங்க, அல்லது நான் ஒரு லஞ்சம் வாங்கிட்டேனா, நான் எந்த தப்புமே செய்யலையே, வெரி பெர்ஃபெக்ட் அப்படி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பாவம் இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேன். இந்த வசனம் அவளை தெளிவுபடுத்துகிறது. என்னன்னா, நீங்க நல்லது செய்யறனாலயோ நீங்க கெட்டது செய்யறனாலயோ அல்ல, நல்வினை தீவினைனால் அல்ல, நமக்குள் பாவம் வாசம் பண்ணுகிறது. அப்படிதானே நீங்க அதான் சொல்ல வரீங்க, நமக்குள் ஒரு பாவம் இருக்கிறது. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் போதுதான் நம்ம தீர்வை நோக்கியே போக முடியும். நிறைய பேரு தங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி தங்களை ஏமாத்தி கொள்றதுனால அவர்கள் தீர்வாகிய இயேசுவினிடத்தில் வர முடியுது. பிரச்சனை அப்பதான் வராங்க. ஆமா ஆமா இந்த குளோரோஃபார்மை கண்டுபிடித்த அருமையான அறிஞர் இடத்துல போய் ஒரு பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, ஐயா நீங்க பல்வேறு காரியங்களை கண்டுபிடிச்சிருக்கீங்க, இன்னைக்கு குளோரோஃபார்ம் இல்லைன்னா நான் ஆப்ரேஷனே நம்ம பண்ண முடியாது, கண்டுபிடிச்சிருக்கீங்க, நீங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புல மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு என்ன, அதை நீங்க சொல்ல முடியுமா மக்களுக்குன்னு பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புல ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு என்னன்னா, அப்போ பத்திரிகையாளர்கள்லாம் ஏதோ பல்வேறு விதமான விஞ்ஞான சம்பந்தமான காரியங்களை சொல்லுவாங்கன்ட்டு அந்த நோட்ஸை எழுதுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அப்போ அவர் சொன்னாராம், நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புல பெரிய கண்டுபிடிப்பு என்னன்னா, நான் ஒரு பாவி என்பதையும் இயேசு கிறிஸ்துதான் என் இரட்சகர் என்பதையும் கண்டுபிடித்ததுதான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்று குளோரோஃபார்மை கண்டுபிடித்தவர் சொல்லியிருக்கிறார். ஸோ ஒரு மனுஷனுக்கு தேவை முக்கியமானது இந்த காரியங்கள் தான். இயேசுதான் என் இரட்சகர் என்பதை கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்பு தான் வாழ்க்கையில மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இப்போ நீங்க நம்ம பேசி கொண்டிருக்கும் போது அடிக்கடி நம்ம சந்தித்து பேசும்போது அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இந்த சீனாய் மலை, மோசே மற்றும் மோசையின் முக்காடு. ஏன் மோசை முக்காடு போட்டா அப்படின்னு கிறிஸ்தவ சமுதாயம் நினைத்துக் கொண்டிருக்கிறது என்றால், நானும் அப்படி பிரசங்கெல்லாம் பண்ணியிருக்கிறேன். என்னன்னா, தேவ மகிமை அவ்வளவு இருந்தனாலதான் மோசையை பார்க்க முடியல, அவ்வளவு மகிமை. ஆனா ஒரு அருமையான பாயிண்ட் நீங்க சொன்னீங்க பேசி கொண்டிருக்கும் பொழுது, அது ஒளிந்து போகிற ஒரு மகிமை, அதனால இன்னொன்று நமக்கு தேவைப்படுகிறது. அதை கொஞ்சம் சொல்லுங்களேன், அதை பற்றி நம்ம பேசலாம். கட்டாயமா. இப்போ நாம இதுல அடுத்ததா தொடர்ந்து நாம பேச போறதுல இன்னும் தெளிவா நம்ம அதை பத்தி பேச போறோம். முக்கியமா இப்போ அதை சொல்ல விரும்புறேன். மோசையின் முகத்துல காணப்பட்ட அந்த பிரகாசத்தை
ஜனங்கள் பார்த்தாங்க. ஸோ அதை பார்க்க முடியாததுனால மோசே தன் முகத்தை மூடிக்கொண்டான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பொதுவாக நினைக்கிறோம். ஆனா அவன் மூடிக்கொண்டதின் நோக்கம் என்னன்னா, அந்த மகிமை குறைந்து கொண்டே வந்தது, அதை ஜனங்கள் காணக்கூடாது என்பதற்காக தான் அவரை மூடிக்கொண்டான். ஏன்னா மோசேயின் ஊழியம் அது ஒளிந்து போகிற மகிமையின் ஊழியமா இருக்கிறது. கிறிஸ்துவின் ஊழியம் ஒவ்வொரு நாளும் மகிமை பெருகுகிற ஒரு ஊழியமா இருக்கிறது. அதுதான் கிருபையின் ஊழியமாக இருக்கிறது. நம்ம அதை பத்தி அடுத்த இதெல்லாம் நம்ம பேச போறோம் விரிவா. இப்போ குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லி விரும்புறது என்னன்னா, இன்னைக்கு சபைகளிலே இந்த நியாயப்பிரமாணத்தோட நம்முடைய பிரசங்கத்தை நிறுத்தி விடுவதுதான் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து. அதுதான் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. ஏன்னா ஒருத்தனுக்கு வியாதி இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு மாத்திரம் சொல்லிட்டு அவனுக்கு எந்த பரிகாரமும் செய்யாத போது அந்த நிலை பரிதாபமானதாக இருக்கு. அப்போ இன்னைக்கு போதிக்கப்பட வேண்டிய போதனை என்ன, இன்னைக்கு சொல்லப்பட வேண்டிய காரியங்கள் என்ன, இன்னைக்கு ஒரு சபைக்குள்ளே வந்திருக்கிற ஒரு விசுவாசிக்கு அறிவிக்க வேண்டிய சத்தியம் என்ன, நியாயப்பிரமாணத்தை குறித்தா கிருபையை குறித்தா, எதை குறித்து இன்றைக்கு அறிவிக்க வேண்டும்? இப்படிப்பட்ட கேள்விக்குள்ள நம்ம உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு முக்கியமா பாவம் இருக்கு, இயேசு என்கிற ரட்சகரை ஏற்றுக்கொண்டு விட்டான், இப்ப பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவனுக்கு அறிவிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள் அவனுக்கு இருக்கிற நீதியை நாம் அறிவிக்க வேண்டியதான் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது. ஸோ அந்த நீதியினால் நான் உடுத்துவிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த உணர்வு ஒரு மனிதனுக்குள்ளே பொங்கும் போது அவருடைய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறது. அப்போ கிருபை அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்குள்ள நம்ம போக போறோம். நியாயப்பிரமாணத்தை மிக தெளிவாக நம்ம கலந்துரையாடி இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, கிருபைனா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றத நம்ம கொஞ்சம் பேசலாம், சரிங்களா? அப்ப கிருபைனா என்னன்றது, நீங்க கிருபை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்கள் என்ன, கொடுத்த வெளிப்பாடுகள் என்ன? நிச்சயமா நம்ம முதல்ல வாசிச்சோம் யோவான் 1:17. அதுதான் மைய வசனம். அதுக்கு நீங்க மறுபடியும் திருப்பிக்கிட்டீங்கன்னா அங்க சொல்லியிருக்குது, மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. The law given by Moses. இந்த கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின என்று தமிழ் வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்துல the grace and truth came from Jesus. அது வந்தது என்று சொல்லியிருக்கிறது. அது ஒரு ஆளை போல சொல்லியிருக்கிறது. கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் வந்தது என்று எழுதியிருக்கிறது. கிருபை என்பது ஏதோ ஒரு போதனை அல்ல, அது ஏதோ ஒரு டாக்டரின் கிடையாது. இட்ஸ் நாட் அ டீச்சிங், இட்ஸ் நாட் அ டாக்டரின். கிருபைங்கிறது ஒரு பர்சன், அவர் பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கிருபை என்பது ஒரு நபர். நம்ம பழைய ஏற்பாட்டு காலங்களில் கிருபாசனம் இது எல்லாமே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. கிருபை என்பது ஒரு நபர். எப்படி நபர்? இன்னும் பாருங்க, அதுக்கு வலு சேர்க்கு வண்ணமா அதே யோவான் 1:14 14வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிரேஸ் இஸ் a person. கிருபை என்பது ஒரு நபர். நியாயப்பிரமாணம் என்பது ஒரு எழுத்து. இந்த எழுத்தோடு நாம் தொடர்பு கொள்ள முடியாது, நபரோடு கூட நாம் தொடர்பு கொள்ள முடியும். இது ஒரு பெரிய வித்தியாசத்தை நமக்கு சொல்லுது. என்ன அப்படின்னு சொன்னா, நான் எப்போதுமே சொல்லுவேன், இன்னைக்கு ஜனங்களுக்கு ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. அந்த விடுதலை என்னன்னு சொன்னா, மதத்தில் இருந்து அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தேவைப்படுகிறது. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு பல்வேறு மதங்கள் இருக்கிறது போல கிறிஸ்தவமும் ஒரு மதமாகவே இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் அநேகரால் எண்ணப்படுகிறது. டிக்ஷனரி எடுத்து பார்த்தா கூட கிறிஸ்து அப்படின்னு சொன்னா the founder of Christianity அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றது. ஆனா உண்மையிலே கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு உறவு. இட்ஸ் நாட் அ ரிலிஜியன், இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப். இட்ஸ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் ஃபாதர் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரு அன்பான கடவுளோடு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற உறவுதான் இந்த கிறிஸ்தவமாக இருக்கிறது. இது இங்கு மதத்துக்கு வேலையே கிடையாது, இங்கு உறவுக்கு தான் வேலை. அந்த உறவை மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவாக நின்று ஏற்படுத்துவதற்காக வந்தவர் தான் இந்த கிறிஸ்து. அவர்தான் அந்த கிருபை. அப்போ இயேசு அப்படின்னு சொன்னாலே மனிதனும் தேவனும் சந்திக்கிற ஒரு இடம். இந்த இடத்தை தவிர வேற எங்கேயுமே மனிதனும் தேவனும் சந்திக்கவே முடியாது. அப்போ மனுஷன், இப்போ பாருங்களேன், மதங்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்லுது? எல்லா மதங்களுமே இன்னைக்கு என்ன போதிக்குது? மதத்தின் போதனை என்ன? ஹவு டு ரீச் த காட். கடவுளை நான் எப்படி அடைவது முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னொரு கேள்வி மத ஆட்கள் சொல்ற கேள்வி என்னன்னா, ஹவு டு ப்ளீஸ் த காட். நான் கடவுளை எப்படி திருப்திப்படுத்துவது? இந்த ரெண்டு கேள்விக்குமே இயேசு வேதம் பதில் அளிக்கிறது. இயேசுவின் இடத்துல கேட்கிறார்கள்,
கடவுளுக்கேற்ற கிரியைகளை செய்யும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செஞ்சா கடவுள் எங்க மேல பிரியமாயிடுவாரு? கடவுளுடைய பிரியத்தை நான் பெறணும், இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எல்லா மத முயற்சிகளுக்கு பின்னாடியும் இருக்கிற காரணம் என்ன? ஆலயம் கட்டி கொடுப்பதா இருக்கலாம், நாம பணங்கள் கொடுக்கறதா இருக்கலாம், பல்வேறு உபவாசங்கள், ஜெபங்கள், எல்லாத்தையும் நாம செய்யறது என்னன்னா, எப்படியாவது நான் இப்படி ஒரு செயலை செய்து அந்த பிரியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த முயற்சி, அந்த எண்ணம் தான் அதுக்கு பின்னாடி இருக்கிறது. ஆனால் வேதம் தருகிற நல்ல செய்தி என்ன? இயேசு அப்படி கேள்வி கேட்டவர்களுக்கு சொன்ன பதில் என்ன? அவர் எதையோ ஒன்றை செய்யும்படி சொல்லல, அவர் அனுப்பினவரை, இந்த பிதாவுக்கேற்ற கிரிகளை செய்யும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு இயேசு சொல்றாரு, அவர் அனுப்பினவரை. அவரால் அனுப்பப்பட்டவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவரால் அனுப்பப்பட்டவராகிய என்னை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது. இவங்க எதையோ செய்யும்படி சொல்வார் என்று எதிர்பார்த்தார்கள், அவரோ ஏற்றுக்கொள்ளும்படி, நம்பும்படி, ஜஸ்ட் பிலீவ், நம்பும்படி சொல்கிறார். பேதுரு அப்போஸ்தலனாகிய பவுலிடம் கூட ஒரு சிறைச்சாலை தலைவன் கேட்கிறான், ஐயா நான் ரட்சிக்கப்படணும்னா என்ன பண்ணணும்னு கேட்கிறான். ரட்சிப்புனா ஒரு காப்பாற்றப்படுதல், மீட்கப்படுதல். என்ன பண்ணணும்? மக்கள் எதையோ ஒன்றை செய்யும்படிதான் ஆர்வமா இருக்கிறார்கள். செய்யப்பட்டிருக்கிற ஒன்றை ஏற்றுக்கொள்வதுதான் கிருபை. நாம இன்னும் எதையோ ஒன்றை செய்ய துடிக்கிறோம், எதையோ ஒன்றை பண்ணும்படி நாம ஆர்வப்படுகிறோம். என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, முழங்கால நடந்து போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, பல்வேறு விதத்துல தங்களை தாக்கிக் கொள்வதற்கு ரெடியா இருக்கிறாங்க, குத்தி கொள்வதற்கு ரெடியா இருக்கிறாங்க, நடைபயணம் மேற்கொள்ள ரெடியா இருக்கிறார்கள். எப்படியாவது நான் கடவுளை அடையணும், எப்படியாவது கடவுளுடைய நன்மையை நான் பெற்றுக்கொள்ளணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்றதுதான் மதம். அதற்காக தேவன் என்ன செய்தார் என்று சொல்வதுதான் இந்த கிருபையின் செய்தியாய், கிருபையின் சுவிசேஷமாய் இருக்கிறது. அதனாலதான் பவுல் சொன்னாரு, நீ கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒரு மனுஷன் விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் அந்த குடும்பத்திற்கே ஒரு மீட்பை அது கொண்டு போகிற காரியமாக இருக்கிறது. அப்ப கிறிஸ்தவம் என்பது ஒரு கிரியை அல்ல, கிறிஸ்தவம் என்பது ஒரு விசுவாசம். இட்ஸ் நாட் அ ட்ரையிங், இட் இஸ் ட்ரஸ்டிங் ஜீசஸ். ஒரு முயற்சி கிடையாது, இது ஒரு சார்ந்து கொள்ளல். கிருபையினால என்னன்னா, அவர் எனக்காக என்ன செய்தார். ஆதியிலே பாத்தீங்கன்னா, மனுஷன் விழுந்து போன உடனேயே தேவனை சந்திக்கிறதுக்கு அவன் ஒரு முன்னேற்பாடை செய்து கொள்கிறான். அத்தி இலைகளால ஒரு ஆடை அணிந்து கொண்டு அவன் கடவுளுக்கு முன்னாடி நிற்பதற்கு முயற்சி பண்றான். அந்த இலைகள் பாத்தீங்கன்னா சாயங்காலமே காய்ந்து போகிற ஒரு இலைகள். அந்த இலை எதை எடுத்து காட்டுகிறோம்னா, மேன்மேட் ரிலிஜன். அதாவது மனிதனால் கடவுளை சந்திக்க போடப்படும் திட்டம் தான் மதம். த மேன்மேட் ரிலிஜன், அதாவது கடவுளை சந்திக்க மனிதன் போடும் திட்டம், அதான் மதம். ஆனால் மனிதனுக்கும் கடவுள் மனிதனை சந்திக்க கடவுள் போட்ட திட்டம் தான் இந்த கிருபையின் சுவிசேஷம், அதுதான் இயேசு. அப்போ அந்த காய்ந்த உடையோடு நிற்கிற மனுஷனுக்கு அதையெல்லாம் கலத்தி விட்டு அங்கு ஒரு கொல்லப்பட்ட மிருகத்தினுடைய அந்த ஆடையை எடுத்து, இரத்தத்தினால் துவைக்கப்பட்ட அந்த ஆடையை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் உடுத்துவிக்கிறார். அப்பவுமே ஒரு செய்தி அவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? எப்பா, என்ன சந்திக்க நீ போடுற திட்டங்கள், நீ எடுக்கிற முயற்சிகள், இது எதுவுமே சாத்தியப்படாது. அது இரத்த மார்க்கம், ஒரு இரத்த வழி இருக்கிறது. அதற்காக நான் ஒரு மீட்பை செய்கிறேன். அந்த மீட்பு என்ன? நீ செய்த தவறுக்காக எந்த தவறும் செய்யாத ஒரு மிருகம் கொல்லப்பட்டது போல தேவகுமாரன் இந்த பூமியில மனிதனுடைய பாவங்களுக்காக அவர் மரிப்பார். அந்த மரணமும் அதன் மேல ஒரு மனிதன் வைக்கும் விசுவாசமும் தான் என் முன்னாடி நிற்பதற்கு அவனுக்கு தகுதியை கொடுக்கிறது. கிரைஸ்ட் இஸ் அவர் ரைச்சஸ்னஸ். கிறிஸ்துதான் இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு நம்முடைய நீதி, அதுதான் தகுதி. அது நியாயப்பிரமாணத்தினால உண்டாக முடியாது. நியாயப்பிரமாணம் அந்த தகுதியை ஒரு மனிதனுக்கு தர முடியாது. அப்ப கிருபைனா என்ன? நீங்கள் எதையோ ஒன்றை செய்து பெறுகிறது அல்ல. சொல்ல போனா அதை பெற முடியாது. அதாவது அன்மெரிட், அன்டிசர்வ்டு, அதுக்கு பேர் தான் கிருபை. நாம சம்பாதிக்கவே முடியாத ஒன்று. ஆனா இன்னைக்கு அநேகர் அதை புரிந்து கொள்ளாதனால தாங்கள் எதையோ ஒன்றை செய்து, எதையாவது ஒன்றை பண்ணி, உதாரணமா பல்வேறு காரியங்கள் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே இப்பொழுது முடித்தாலும் இதை குறித்து தொடர்ந்து நாம அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கும் காரணம் நமக்கு நேரம் கடந்து போய்விட்டது. அதனால நீங்கள் மிகவும் ஒரு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து உடைய இரக்கத்தினால் தான் நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறோம். நீங்க நம் அன்பு நேயர்களே, இந்த கிருபைக்குள்ளே உங்களை நுழைந்து கொள்ளும்படியாக உங்களை அழைக்கிறோம். இந்த செட்டைகளுக்குள்ளே அடைக்கலம்புகளை உங்களை அழைக்கிறோம். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கொடூரமான பாவ செயல்களை நீங்கள் புரிந்திருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் சரி, உங்களுக்கே உங்களை பிடிக்காத நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனா நாங்கள் உங்களுக்கு ஒன்றை அறிவிக்கிறோம். அது என்ன?
எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தன்னை இந்த பூமியில வெளிப்படுத்தினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் உங்கள் பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். உங்கள் நோய்களை தன் மீது ஏற்றுக்கொண்டார். தேவன் மனிதனை தேவன் மனிதனுக்கும் ஏற்படுத்தும்படி தேவன் உருவாக்கின ஒரு வழி இயேசு. இன்றைக்கு அவர் மீது நீங்கள் வைக்கும் விசுவாசம் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறது, உங்கள் நோய்களிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறது, உங்கள் சாபங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருகிறது. நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, இப்பொழுதே உங்கள் உள்ளங்களை திறந்து இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று கூப்பிடுங்கள். வேறு ஒன்றும் நீங்கள் தெரியாமல் இருக்கலாம், இந்த ஒன்றை நீங்கள் தெரிந்திருந்தால் போதும். ஹல்லேலூயா. இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. நான் ஒரு பாவி, இயேசு என் ரட்சகர், நான் இருக்கிற நிலையில் அவரை என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்று அவரிடத்தில் வாருங்கள். நீங்கள் ஒதுங்கி நிற்க வேண்டாம். அவரிடத்தில் வருகிற உங்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. இப்பொழுதே நீங்கள் இருந்த இடத்துல நின்று இயேசுவே என்று நீங்கள் சொல்லலாம். இதுவரைக்கும் மதங்களையும் மத வைராக்கியங்களையும் நீங்க புரிந்திருந்து அதனால தோத்து போய் ஒரு இலைப்படந்த நிலையில நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்க செஞ்ச எந்த செயலும் உங்களை மீட்காது. தேவன் குமாரனை கொண்டு செய்து முடித்தாரே அந்த செயல்தான் உங்களுக்கு மீட்பை தரும். மதத்துக்கு பின்பாக அலைந்து இளைத்து போயிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு இயேசு இந்த மதத்தின் பிடியிலிருந்து ஒரு விடுதலை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமந்து இருக்கிற நீங்கள், மதத்தினால் காயப்படுத்தப்பட்டிருக்கிற நீங்கள், இப்பொழுது கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்படும்படி அந்த அன்பு உங்களை நோக்கி வருகிறது. அந்த அன்புக்கு உங்கள் உள்ளங்களை தரவுங்கள், அந்த அன்புக்கு உங்கள் இருதயங்களை தரவுங்கள். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற சிறியோர், பெரியோர், முதியோர் ஒவ்வொருவரும் மீதும் தேவனுடைய அளவற்ற அன்பு, தேவனுடைய அளவற்ற கிருபை இறங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுதே அவர் தருகிற அந்த அன்பின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள், மன சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இது உங்களுடையது. கிறிஸ்டியானிட்டி is not achieving something, it is receiving. அது எதையோ ஒன்றை அடைவதல்ல, அது பெற்றுக்கொள்ளுதல். தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற அந்த ஈவை பெற்றுக்கொள்ளுதல் தான் கிறிஸ்தவம். இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிறைவு உண்டாகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. அநேக வாழ்க்கையில் அந்த அன்பு பாய்ந்தோடுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென். கிருபையின் நோக்கம் என்னன்னு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன் அதோட பர்பஸ் என்ன? கிருபை எதற்காக? ஏன்னா இன்னைக்கு சபையில மிக்சரை போல, உண்மையிலே ஒரு மிக்சரை போல ஒன்று கிடைக்கிறது. கிருபை, நியாயப்பிரமாணம் ரெண்டையும் கலந்து பிரசங்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில வெறும் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிட்டார், அதை ஜனங்கள் கண்டுகொள்கிறார். இது என்ன, இவர் வெறும் பழைய ஏற்பாட்டில் பேசியே போய்விட்டாரே, எங்கதான் பழைய ஏற்பாட்டில் ஆரம்பித்தாலும் புதிய ஏற்பாட்டில் முடிக்க வேண்டியதா, கிறிஸ்துவில் முடிக்க வேண்டியதா என்ற வெளிப்பாடுகள் எல்லாம் அநேக இடத்தில் நான் இருக்கிறதை கண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு உங்ககிட்ட நான் பேசின பிறகு எனக்கு கிடைத்த ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அதனால இந்த ப்ரோக்ராமே தேவன் நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. என்ன இன்ஸ்பிரேஷன் எனக்குன்னா, ஒரு தெளிவு ஆண்டு உங்களுக்கு அது கொடுத்திருக்கிறதை நான் பார்த்து மிகவும் ஆண்டவருக்கு சந்தோஷம் அடைந்தேன். நான் தனிப்பட்ட ரீதியாகவும் பயனடைந்தேன். இதை லட்சக்கணக்கான ஜனங்கள் பயனடைய போகிறார்கள், பயனடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்ன அப்படின்னா, இந்த மிச்சரை வேண்டாம், இப்போ எங்களுக்கு தேவை பியூரான கிரேஸ் மெசேஜ். So what is the purpose of the God's grace? கடந்த நிகழ்ச்சியிலே நம்ம ஒரு முக்கியமான இது சொன்னோம். கிருபை அப்படிங்கிறது ஒரு நபர், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த எழுத்து என்று சொல்லப்படும் போது அது நியாயப்பிரமாண வார்த்தைகள். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் ஒரு மனிதனை கொள்ளுகிறது. இந்த கிருபையின் வார்த்தைகள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் உயிர்ப்பிக்கிறது. ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம் நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச வசனம். விசுவாசம் கேள்வியினால் வருகிறது, கேள்வி தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வருகிறது. தேவனுடைய வார்த்தை கேட்பதினால் விசுவாசம் வருகிறது அப்படின்னு சொல்றோம், நல்ல ஒரு காரியம். ஆனால் அந்த மூல பகுதியில கிரீக்ல அந்த தேவனுடைய வார்த்தை என்று வராமல், ஏனென்றா இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை அநேகர் கேட்கிறார்கள், ஆனா கூட விசுவாசம் வரல, ஆனா கூட இன்னும் பல்வேறு காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளவே இல்லை. தேவனுடைய வார்த்தையை தானே நான் கேட்கிறேன், ஆனால் எனக்குள்ள ஏன் விசுவாசம் வரமாட்டுக்கு, எனக்குள்ள ஏன் நம்பிக்கை வரமாட்டுக்கு? இந்த விசுவாசத்தை உருவாக்குறதுன்னா அது பயங்கரமான ஒரு விஷயம். மறுபடியும் அது ஒரு நியாயப்பிரமாணத்துக்குள்ளேயும் ஒரு மதத்துக்குள்ளேயும் ஜனங்களை கொண்டு போய் விடுறத பார்க்கிறோம். அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை என்று பயன்படுத்திருக்கிற இடத்துல கிரீக் வேர்டு என்ன சொல்லுதுன்னா, கிரைஸ்டோஸ் என்கிற வார்த்தை. அதாவது தேவனுடைய வார்த்தை கேட்பதினால் விசுவாசம் வரும் என்று சொல்லாமல், கிறிஸ்துவின் வார்த்தைகளை அல்லாவிட்டால் கிறிஸ்துவை பற்றிய வார்த்தைகளை கேட்பதின் மூலம் ஒரு மனிதனுடைய விசுவாசம் வருகிறது என்று வேதம் சொல்கிறது. அப்போ நியாயப்பிரமாணமும் தேவனுடைய வார்த்தை தான், புதிய ஏற்பாட்டுல இருக்கிற கிறிஸ்துவின் வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகள் தான்.
ஆனால் அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் வார்த்தை, அதாவது கிறிஸ்துவை பற்றிய வார்த்தை, அல்லது கிறிஸ்து செய்து முடித்த அந்த செயலை குறித்து ஒரு மனிதன் கேள்விப்படும் பொழுது அவனுக்குள்ளே விசுவாசம் குதித்தெழுந்து வருகிறது. உதாரணமாக மார்க் 5:25 ஒரு பெண்ணை குறித்து நாம் வாசிக்கிறோம். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த கதை இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே மிகவும் தெரிந்த ஒரு சம்பவம். அதுல பாத்தீங்கன்னா ஆச்சரியமான ஒரு வசனம் இருக்கும். அந்த பெண், அதாவது அந்த நிலை, அவள் ஏராளமான பணங்களை செலவு செய்து மருத்துவத்திற்காக பண்ணி எந்த ஒரு சுகத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட நிலையில அந்த பெண் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். she hear about Jesus. அவள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். இயேசுவை குறித்து அவள் கேட்டபடினாலே அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம் எழும்புகிறது. அவள் எந்த மத பிரசங்கம் கேட்கவில்லை, எந்த மத பிரமாணங்களை அவர் கேட்கவில்லை. இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டார். அவர் யார், அவர் எனக்கு என்ன செய்வார் என்பதை குறித்து தான் அந்த பெண் கேட்டார். இப்படிப்பட்ட கேள்விப்படுதல் பாருங்க அவளுக்குள்ள என்ன உண்டாக்குச்சுன்னு சொன்னா, அவ எழுந்து போய் இயேசுவின் இடத்துல அந்த சுகத்தை அங்கு பெற்றுக்கொள்கிறார். ஆனா அவ எழும்பொழுது ஒரு காரியத்தை செய்கிறார். ஏன்னா அப்படிப்பட்ட சூழல்ல இருக்கிற ஒரு பெண் சபை நடுவிலே வரக்கூடாது. அதுதான் நியாயப்பிரமாணம். தீட்டு அப்படி வந்தா கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. வெறும் தீட்டுப்பட்டுருவாங்கிறது மட்டும் இல்ல, அப்படி கண்டுபிடிக்கப்பட்டால் அவள் உயிரே ஆபத்தாகிற ஒரு நிலை. அந்த பெண் எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொள்ளானா, he break the law, he break the all Moses law. மோசையினுடைய அந்த நியாயப்பிரமாணம் போட்டிருந்த கட்டுகளை உடைத்து விட்டு கிருபையாக இயேசுவை அவள் தொட்ட பொழுது அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறாள். அப்ப நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதனுடைய செயலை நிறைவேற்றி தேவனிடத்தில் ஒரு மனுஷன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை தான் திரும்ப திரும்ப வேதம் சொல்லுகிற அற்புதமான விஷயமா இருக்கிறது. ஏன்னா நியாயப்பிரமாணம் மனிதனுக்கு ஒன்றை கொடுப்பதில்லை, மனிதனிடத்திலிருந்து ஒன்றை கேட்கிறது. மனிதனிடத்திலிருந்து ஒன்றை அது கேட்கிறது. ஆனால் கிருபை மனிதனுக்கு கொடுக்கிறது. The grace gives. கிருபை கொடுக்கிறது. நியாயப்பிரமாணம் ஒன்றுமே இல்லாத மனிதனிடத்தில், அவனிடத்துல போய், கெட்டு போயிருக்கிற மனிதனிடத்துல போய் நீதியை அது கேட்கிறது, நீதியை அது எதிர்பார்க்கிறது. அவனால் அது முடியாத ஒரு சாத்திய கூறான ஒரு விஷயமே கிடையாது. கிரேஸ் கிவ்ஸ், நீதியை கொடுக்கிறது. கிருபை எல்லாவற்றையும், பொதுவாக கிருபைனா அது கொடுக்கிறது. அது நீதியை கொடுக்கிறது, சுகத்தை கொடுக்கிறது, அன்பை கொடுக்கிறது, எல்லாவற்றையும் அது கொடுக்கிறது. இப்ப நீங்க தொடர்ந்து இந்த காரியத்தை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான பாயிண்ட் அருமையா சொல்லிக்கிறீங்க. அதை நம்ம நேயர்களுக்கு தெளிவா நம்ம சொல்ல போறோம். அருமையான நண்பர் நமக்கு சொன்ன ஒரு காரியம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது நம்ம கிரேஸ், கிருபையினுடைய நோக்கம், பர்பஸ் ஆஃப் த கிரேஸ், அது என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படி என்ன அப்படின்னா, முதலாவதாக ஒரு கிருபையை நல்ல ஒரு உதாரணத்தை அவங்க சொல்றாங்க. அந்த மார்க் 5வது அதிகாரத்துல சொல்றாங்க, ஒரு தீட்டுப்பட்ட ஒரு சகோதரி 12 ஆண்டுகளா எத்தனையோ வைத்தியத்தில் போய் தனக்கு சுகம் ஆகவில்லை. அப்போ என்னதை கேட்டால், இந்த மார்க் 5வது அதிகாரத்திலே கேள்விப்படுகிற 12 ஆண்டுகளா இந்த ஸ்திரீ என்ன கேள்விப்பட்டாங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்காங்க. சர்ச்சில் அவங்க பிரசங்கம் கேட்காத நபர் அல்ல, அவங்க யூத ஸ்திரீ தான். ஆகவே பல செய்திகளை கேட்டாங்க, அவங்க அது விடுதலையாக்கல. நியாயப்பிரமாண செய்திகள் எல்லாம் கேட்டாங்க. ஆனா புதியதாக கிறிஸ்துவை குறித்ததான கிருபையின் செய்தியை அவங்க கேட்டாங்க. என்னது? அவர் பாவத்தை விடுதலையாக்கக்கூடிய வல்லமையும் அவரே இரட்சகராகவும் இருக்கிறார் என்றும், என்னுடைய இந்த கொடிய வியாதியிலிருந்து இயேசு விடுவிப்பார் என்றும் அவர்கள் கேள்விப்பட்டார்கள். ஆகவே குருடரின் கண்களை திறந்தவர், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினவர், மரித்தோரை உயிரோடு எழுப்பின இந்த கிறிஸ்து, நான் கேள்விப்பட்ட இந்த கிறிஸ்து இந்த வியாதியை சுகமாக்குவது லகுவான விஷயம். ஒருவேளை நீங்கள் வியாதியோடு இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருந்தால், இப்பொழுது நானும் என் அருமையான நண்பர் சேர்ந்து உங்களுக்காக நாங்கள் வார்த்தையை இப்பொழுது பேச போகிறோம். Receive the healing of Jesus Christ. அவருடைய சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இப்பொழுது. ஏனென்றால் உங்கள் பாவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மன்னிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் நோய்களை குணமாக்குகிறார். அவர் உங்கள் அக்கிரமங்களை மன்னித்தார், உங்கள் நோய்களை குணமாக்கி. இதுதான் word of Christ. கிறிஸ்துவை வார்த்தைகள், கிறிஸ்துவை பற்றிய வார்த்தை. இப்பொழுது அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். நீண்ட ஜெபத்திற்கு காத்திருக்கிறதுக்கு முன்பாக அவருடைய ஒரே ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்கி. அருமையான தொடர்ந்து நீங்க இன்னும் கிருபை பற்றி சொல்ல போறோமா, அல்லது நம்ம அடுத்த காரியத்துக்கு கடந்து செல்லலாம்? கிருபையை பற்றி சொன்ன விஷயங்கள்ல இப்போ அநேகர் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டு அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்கள் சத்தியத்தை பேசுகிறோம். We are preaching to truth. நியாயப்பிரமாணத்தை பேசுகிற
நீ சரியில்லை, ஆமா, நீ ஒளிஞ்சிருடுற, நீ இது பண்ற, இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் பேசிட்டு இது வந்து ஸ்கூல்ல வந்து நம்முடைய மாரல் டீச்சிங்லயே சொல்லிக் கொடுக்குது. இதை சொல்றதுக்காக தேவன் வந்து சபையை வச்சிருக்கிறாரு. அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் வெளிப்படும் பொருட்டு அப்படின்தான் சொல்லியிருக்குது. இதுல என்ன இருக்குது அனந்த ஞானம்? இது எல்லா இடத்துலயுமே இருக்குது. பார்த்து போங்க, இது பண்ணுங்க, வேதம் சொல்றபடி மனசாட்சியே அதுல எழுதப்பட்டிருக்கு. அப்போ நியாயப்பிரமாணத்தை போதிச்சுட்டு நாங்க சத்தியத்தை போதிக்கிறோம் அப்படின்னு நீங்க அநேகர் சொல்றாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? சத்தியம் எங்க இருக்கிறது? யோவான் 1:17 தான் நமக்குடைய ஆதார வசனம். அதை மறுபடியும் வாசிக்கிறோம் பாருங்க. எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகினது. சத்தியம் எந்த பக்கம் இருக்கு? நியாயப்பிரமாணத்தின் பக்கம் இல்ல, கிருபையின் பக்கம் தான் சத்தியம் இருக்கிறது. அப்போ சத்தியம் அறிவிக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் சுவிசேஷம் தான். இதை அறிவிப்பதன் மூலம் மட்டும்தான் ஜனங்கள் ஒரு பெரிய ரட்சிப்புக்குள்ள, விடுதலைக்குள்ள, மீட்புக்குள்ள வர முடியும். அடுத்தது நாம பார்க்க விரும்புகிறது என்னன்னு சொன்னா, இந்த நியாயப்பிரமாணத்திற்கும், அதாவது இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த கிருபை, நியாயப்பிரமாணம் எல்லாம் என்ன தனித்தனியா நம்ம பார்த்தோம். இப்போ மக்களுக்கு ரொம்ப தெளிவா நம்ம சொல்லும்படியாக கிருபை, நியாயப்பிரமாணத்திற்கும் கிருபையின் பிரமாணத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன, அந்த டிஸ்டிங்ஷன், அந்த வேறுபாடு நீங்க டிஃபரன்சியேஷன் நம்ம நீ கொடுத்துட்டோம் அப்படின்னா குழப்பமே இருக்காது. அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம். நிச்சயமா நிச்சயமா. இன்னைக்கு நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொன்னா அது எப்போதுமே ஒரு நிபந்தனையை வைக்கும். இதையெல்லாம் நீ நிறைவேற்றினால் உனக்கு கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் செய்வார். இதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய பேச்சு. உதாரணமாக உபாகமம் 28 என்ன சொல்லு? அதுல அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு அதிகாரம் இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிடிக்காது. அந்த 28ல பாத்தீங்கன்னா முதல் 14 ரொம்ப பிடிக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை பற்றி மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டே இருக்குது. நீ கீழாகாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய், இதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள். ஆனால் முதல் வசனம் என்ன சொல்கிறது? இப்பொழுது சொல்லப்படும் இந்த வார்த்தையின்படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருந்தால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து கிடைக்கும். நியாயப்பிரமாணம் ஒரு நிபந்தனை வைக்கிறது. இந்த நிபந்தனையை நிறைவேற்றினால் உனக்கு ஆசீர்வாதம், அதாவது நீ கீழ்ப்படிந்தால் உனக்கு ஆசீர்வாதம். இதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய செய்தி. இப்போ இந்த செய்தியை கேட்கிற ஒரு மனுஷன், நியாயப்பிரமாணம் எப்படின்னு சொன்னா, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதுல ஒன்றில் தவறினால் அவன் முற்றும் தவறினவனா இருக்கிறான். அது ஒரு பழைய எஸ்எல்சி. நிச்சயமா முன்னாடி உள்ள 10ஆம் வகுப்பு போல இப்போ வந்து கிரேஸ் பீரியட் படிப்பு விஷயத்துல கூட ஒரு கணக்கு பாடம் போயிடுச்சுன்னா அது மட்டும் எழுதுனா போதும். முன்னாடி ஒரு பாடம் போச்சுன்னா அதை எல்லாத்தையுமே இருந்திருக்குது, அதை எல்லாத்தையுமே எழுத வேண்டிய ஒரு சூழல் இருந்திருக்குது. அப்போ நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் எல்லாம் கை கொண்டு தேவனுக்கு முன்பாக சரியாய் வந்து நிற்கிற மனுஷன் மட்டும்தான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில பார்த்தா எந்த ஒரு மனிதனும் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. இன்னும் சொல்ல போனா நியாயப்பிரமாணம் நீ இதன்படி செய்யலன்னா ஆசீர்வாதம் கிடையாது மட்டும் இல்ல, இதன்படி செய்யாமல் போனால் சாபம் வரும் என்றும் வேதம் வந்து அதை தெளிவுபடுத்துகிறது. அப்போ அதை கேட்டாலே ஒரு பயங்கரம் தான் ஏற்படுகிறது, ஒரு பய உணர்வு தான் ஏற்படுகிறது. இன்றைக்கு இதையும் எடுத்துக்கொண்டு, அதாவது கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் என்று நாம் இன்றைக்கு சபைகள்ல பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதுக்கான பல்வேறு உதாரணங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் முற்றிலும் தேவனுடைய எல்லா வார்த்தைகளும் கீழ்ப்படிந்து நான் ஆசீர்வதிக்கப்பட முடியலையே, நான் என்னது எதுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறது? ஒரு பிரசங்கியார் வருகிறார், நீங்கள் ஜெபம் செய்தீர்களா என்று கேட்கிறார். சரி, இன்றைக்கு நாம குடும்பம் ஜெபம் செய்வோம். இன்னொரு பிரசங்கியார் வர்றார், நீ ஜெபம் மட்டும் பண்ணா போதுமா, உபவாசம் இருந்தாயா என்று கேட்கிறார். சரி, உபவாசம் இருப்போம். இன்னொருத்தர் வருகிறார், அவர் சொல்கிறார், நீ என்னுடைய மீட்டிங்ஸுக்கு வந்தாதான் இதுல ஒரு மாற்றங்கள் உனக்கு உண்டாக முடியும். இப்படி சொல்ல போனா நியாயப்பிரமாணத்துல கூட சில கட்டளைகள் தான் இருக்குது. ஆனா இன்றைக்கு ஊழியங்கள் மூலமாகவும் ஜனங்கள் கேட்கிறது என்னன்னா பல்வேறு பேர்டன். இன்றைக்கு ஜனங்கள் விடுதலை ஆகிறதுக்கு பதிலாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறைக்குள் அடைபடுகிறது போல இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையே அறிவித்து, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நியாயப்பிரமாணம் கொள்கிறது. The law kills. நியாயப்பிரமாணம் கொள்ளும் என்றே சொல்லுகிறது. ஆனா சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ கிருபை உயிர்ப்பிக்கிறது இல்லையா? அப்போ நானு ஒரு பிரசங்கம் வந்து கேட்கும் போது அதை கேட்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு.
நான் எதை கேட்கிறேன்? கிருபையின் வார்த்தைகளை கேட்கிறேனா? கிருபையின் செய்தியை கேட்கிறேனா? அந்த செய்தியை கேட்கும் போது எனக்குள்ள ஒரு உயிர்ப்பிப்பு ஏற்படுகிறதா, அல்லது ஒரு பயம், ஏதோ ஒரு விதமான உள்ளுக்குள்ள ஒரு அதைரியம், இந்த உணர்வு ஏற்படுகிறதா? இதை நம்ம ஒவ்வொருவருமே அடையாளம் கண்டுகொள்ள வேண்டிய ஒரு காலத்துக்குள்ளாக நாம வந்திருக்கிறோம். அப்போ நியாயப்பிரமாணம் ஒரு டிமாண்ட் வைக்குது. இந்த டிமாண்டை நிறைவேற்றினா உனக்கு ஆசீர்வாதம். ஆனா இந்த டிமாண்டை நிறைவேற்றின ஆட்கள் ஒருத்தருமே கிடையாது. ஒருவனாலும் அது நிறைவேற்றப்படவும் முடியாது. இப்போ கிருபை சொல்லுகிற நல்ல செய்தி என்ன? வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தின் எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்த ஒரே ஒரு நபர், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கீழ்ப்படிந்தார். அப்போ இந்த கிறிஸ்து கீழ்ப்படிந்தார், அவர் நிறைவேற்றி முடித்தார். இப்ப வேதம் சொல்லுகிற அற்புதமான சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இந்த கீழ்ப்படிதல் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அதுதான் கிருபையின் செய்தியில் இருக்கிற அற்புதமான விஷயம். ஆபிரகாம் தேவனுடைய எல்லா நிபந்தனைகளுக்கும் கீழ்ப்படுகிறான். ஆகையினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று ஈசாக்கின் இடத்துல தேவன் பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமின் வேதம் முழுவதுமே இந்த கிரேஸ் பிக்சரை தேவன் எடுத்து காண்பிக்கிறார். இவனுடைய கீழ்ப்படிதல் இவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய கீழ்ப்படிதல் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது இல்ல, இயேசுவின் கீழ்ப்படிதல் நம்மை ஆசீர்வதிக்கிறது. அதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இருக்கிற ஒரே ஒரு வழி. வேறு வழியிலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப நம்ம இத மீண்டும் நம்ம மக்களுக்கு இதை சொல்லிட்டு அடுத்து தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில கடந்து சொல்லலாம். என்ன நண்பர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முக்கியமான பாயிண்ட் என்ன விஷயம் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் நிபந்தனையை வைக்கிறது, கிருபையோ அன்பினாலும் அவரை விசுவாசிப்பதினாலும் அவருடைய அன்பு வெளிப்பட்டு, எப்ப ஜஸ்ட் பிலீவ், விசுவாசிப்பா, நான் உனக்கு கொடுக்கிறேன், நீ பெற்றுக்கொள், ரிசீவ் பண்ணு, பெற்றுக்கொள் அப்படி சொல்லுது. ஆனா நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ எல்லா கட்டளையும் கீழ்ப்படிஞ்சு ஒரு கட்டளை தவறினாலும் நீ ஃபெயில். அப்ப என்ன வரும்? சாபம் தான் வரும். எல்லாருக்கும் என்ன வரும்? சாபம் தான் வரும். அதனால அப்ப நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன், இது மட்டும் செய்யல, அதனால நீ ஆண்டு கிரேஸா 34 மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி 34 மார்க் எடுத்தேன், 1 மார்க் கிரேஸ் மார்க் போட்டு நீ பாஸ் பண்ணிடுவாங்க. நடக்காது. இது உங்க வாத்தியாட்ட நடக்கலாம், இந்த வாத்தியாட்ட நடக்க. சரிங்களா? இதுதான் பழைய ஏற்பாடு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம். ஆனா இந்த கிருபை என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவாக இந்த கிருபை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்களாம் சொல்லலாம், மனம் திரும்புகள் தானே யோவானும் இயேசுவும் பிரசங்கத்தை ஆரம்பித்தார் என்று. அதை நான் முதல் நிகழ்ச்சியில அருமையான சகோதரோடு நாங்கள் கலந்துரையாடும் போது அவங்க சொன்னாங்க, அதாவது இயேசுவும் யோவான் ஸ்நானனும் எந்த காலத்துல வாழ்ந்தாங்க அப்படின்னா நியாயப்பிரமாண காலத்துல வாழ்ந்தாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் அந்த பரிபூர்ணத்தினாலதான் நம்ம கிருபை மேல் கிருபை பெற்றோம். அது தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். அப்ப அருமையான அந்த சிறைச்சாலையின் அதிகாரி கேட்கும்போது, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னா, நீ மனம் திரும்புப்பா, நீ பாவின்னு சொல்லுப்பா, பாவத்தை கடகடன்னு ஒரு பேப்பர்ல எழுதி அடிக்க செய்ப்பா, நீ சின்ன பிள்ளைகளை முட்டாய் கலாண்டது சொல்ல, இப்படிதான் நம்ம சொல்லி தரோம். ஆனா அப்படி இல்லைங்க. அவர் சொல்றாரு, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போ நீ மட்டும் இல்லப்பா, எப்படி அந்த நோவாக்கு தேவனுடைய கண்ணுக்கு தயவு கிடைச்சதோ, அவ முழு குடும்பம் அந்த பேழைக்குள் போனதோ, அதே போல இந்த பரலோக பேழைக்குள் நீ போகணும் அப்படின்னா, கிறிஸ்துவின் பேழைக்குள் நீ போகணும்னா ஒண்ணும் இல்ல, கிறிஸ்துவை விசுவாசி, அவரே தேவகுமாரன் என்றும் அவரே என்னுடைய மீட்பு எடுக்கிற மீட்பர் என்றும் நீ விசுவாசி என்று சொன்னால், நீங்க விசுவாசித்தால் இலவசமாக மிகவும் லகுவாக உங்களுக்கு விடுதலையும் சமாதானமும் நீதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. அதான் நீங்க நிச்சயமா the law makes the self conscious. அதாவது நியாயப்பிரமாணத்தை நான் செய்கிறேன், எல்லாத்தையும் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு செல்ஃப் கான்சியஸ், அவர்களை பற்றிய நான் என்ன செய்தேன் அல்லாவிட்டால் நான் என்ன செய்யவில்லை, இந்த எண்ணங்களுக்குள்ளே ஒரு மனுஷனுக்கு வைத்திருக்கிறதா நியாயப்பிரமாணம். ஆனா இந்த கிருபை இந்த செய்தி என்ன பண்ணுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார். The law makes the self-conscious, the grace makes the Savior conscious, Jesus conscious. What Jesus accomplished for me. இயேசு எனக்காக என்ன செய்தார். இந்த எண்ணங்களால் ஒரு மனிதன் நிரம்பும் பொழுது அவருடைய வாழ்க்கை ஜீவனால் நிரம்ப ஆரம்பிக்கிறது, சுகத்தால் நிரம்ப ஆரம்பிக்கிறது, ஆரோக்கியத்தால் நிரம்ப ஆரம்பிக்கிறது, எளிதாக காரியங்களை அவன் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். அப்போ நான் என்ன நிறைவேற்றி முடித்தேன், இதெல்லாத்தையும் விட்டுட்டு கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார் என்பதை தூக்கி சொல்வதுதான் இன்னைக்கு சபையினுடைய முக்கியமான ஒரு பணியாக நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதல்ல, இயேசு உங்களுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் கல்வாரி சிலுவையில் அவர் என்ன செய்து முடித்தார். மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பரமேறினதினால் இன்னைக்கு நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது, what we have in Christ, என்ன நமக்கு உண்டாயிருக்கிறது, இதை அறிவிக்கிறது தான் இன்னைக்கு சபையினுடைய வேலை.
ஏதோ ஒரு மத பிரசங்கத்தை பண்றது கிடையாது. நான் இதுல நம்ம சொன்ன மாதிரி மதத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தேவை அப்படிங்கிறது. ஏன் இந்த நியாயப்பிரமாணத்தின் செய்தி நம்மள தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியறது இல்லை அப்படின்னு சொன்னா அந்த தெளிவு ரொம்ப அவசியம். ஏன்னா கலாத்தியர் நிருபம், ரோமன் நிருபம் இதெல்லாம் விசுவாசிகள் மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறது நல்லது. ஏன்னா அது சொல்லுகிற த ஹார்ட் ஆஃப் மெசேஜ், மைய செய்தி என்னன்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் ஒருவனும் நீதிமானாக்கப்படுவதில்லை, அப்படி ஆக்கப்பட வேண்டும் என்று முயற்சி செய்கிறவர்கள் கிருபையில் இருந்து விழுந்தார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்து ஏன் மரித்தார்? நியாயப்பிரமாணத்தினால் ஒருவன் நீதிமானாக்கப்பட முடியும் என்றால் இயேசு எதற்கு, சிலுவை எதற்கு? அவர் சிலுவையில இப்பேற்பட்ட ஒரு கொடூர மரணத்தை, இப்பேற்பட்ட ஒரு இதை அவர் சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையவே முடியாது. அப்ப நியாயப்பிரமாணத்தின் கிருபையினால ஒரு நீதிமானாக்கப்பட முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரே வழி அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மேல வைக்கிற அந்த எளிமையான விசுவாசம் மட்டுமே ஒரு மனிதனை தேவனுக்கு முன்பாக நீதிமானாக, நீதி உள்ளவனாக அது அவனை மாற்றுகிறது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல சொன்னோம் அது நிபந்தனையை நமக்கு முன்னாடி வைக்குது. நியாயப்பிரமாணம் கேட்கிறது, கிருபை நிபந்தனை இல்லாமலே கொடுக்கிறது. அது அவனுக்கு நிபந்தனை வைக்கிறதுல அது அவனுக்கு கொடுக்குது. இதுதான் கிருபையினுடைய வேலை. அதாவது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எதனால அப்படின்னு சொன்னா, நீங்க நல்லவர்கள் என்பதனால கிடையாது. நாட் யுவர் குட்னஸ், நாட் யுவர் பெர்ஃபெக்ட்னஸ். உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து உங்களை தேவன் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா ஒரு மனிதனையும் ஆசீர்வதிக்க முடியாது. அப்படி நான் நற்கிரியைகளினால் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்கிற துணிவு கொண்டவர்களா இருந்தவர்கள் தான் அன்றைக்கு இருந்த யூதர்களும், யூத போதகர்களும், ரபிமார்களும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துனுடைய போதனையை பாத்தீங்கன்னா, அவர் நியாயப்பிரமாணத்தை இன்னும் ஸ்டாண்டர்ட் பண்ணி அவர் பேசுறார். மலை பிரசங்கள் எல்லாமே இன்னும் நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு விரிவாக்கம், அதை ஸ்டாண்டர்ட் பண்ணி அதை உயர்த்தி அவர் பேசுறாரு. முன்னாடி நீ கொலை செஞ்சாதான் தப்பு, இப்போ யாராவது பார்த்து என்ன வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா அப்படி சொன்னாலே அது தவறு, மூடனே முட்டாளே அப்படின்னு சொன்னாலே தப்பு. அப்போ நியாயப்பிரமாணத்தை இன்னும் அவர் வலுப்படுத்துறார். ஏன் அப்படின்னு சொன்னா, இது என்னால் கூடாது என்கிற எண்ணம், இரட்சகரை சார்ந்து கொள்கிற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும். அப்ப தேவன் உங்களை ஆசீர்வதிப்பது நீங்கள் நல்லவர் என்பதனால் அல்ல, அவர் நல்லவர், இயேசு நல்லவர், அவர் எல்லாவற்றையும் நல்லதாய் செய்து முடித்தார், அவருடைய செயலில் தேவன் திருப்தி அடைந்தார், ஆகையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அப்ப ஆசீர்வாதம் கீழ்ப்படிவதனால் அல்ல, ஆசீர்வாதம் கிறிஸ்துவினால் வருகிறது. The blessings comes from Christ obedience. அவருடைய கீழ்ப்படிதல். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நம்ம எல்லாரையும் சாபத்துக்குள்ளேயும் பாவத்துக்குள்ளேயும் தள்ளினதா ரோமர் 5 வாசிக்கிறோம். அப்போ ஒருத்தருடைய அஃபென்ஸ், ஒன் மேன் அஃபென்ஸ், ஒரு ஆளுடைய கீழ்ப்படியாமை எப்படி எல்லாருக்கும் பாவத்தையும் சாபத்தையும் தோல்வியும் கொண்டு வந்துச்சோ, அப்போ ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதல், ஒன் மேன்ஸ் ஒபீடியன்ஸ். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த ஒபீடியன்ஸ் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை, சுகத்தை, விடுதலை, வெற்றி, ஆரோக்கியத்தை, ஜீவனை பெற்று ராஜாக்களை போல இந்த பூமியில ஆளுகை செய்யும் வாழ்வை அது நமக்கு கொண்டு வந்திருக்கு. பாருங்க, இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் நீங்க பாருங்க. இந்த பாகத்தை, 2ஆம் பாகம் நிகழ்ச்சியை நாங்க முடிக்க போகிறோம். அதுல உங்களுக்கு முக்கியமா நீங்க சொல்ல வந்த விஷயம், கலந்துரையாடின முக்கிய கருத்துக்களை மட்டும் நான் வைக்க போறேன். என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணம் நிபந்தனையை வைக்கிறது. இதை செஞ்சா இது கிடைக்கும், இது செய்யலன்னா, அதுக்கு செய்யாட்டினா விட்டுருவாரு, அப்படி கிடையாது. செய்யலன்னா சாபம் வரும். ஆனா கிருபையோ, இதெல்லாம் இயேசு உனக்காக அவர் செய்து முடித்து வெற்றிகளை அறிவிக்கிறார். அவர் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து உங்களுக்கு மேலான வெற்றிகளை தந்து விட்டார். அதை விசுவாசித்து நீ பெற்றுக்கொள், ஜெபித்து பெற்றுக்கொள், அந்த அதிகாரத்தை உணர்ந்து நீ வாழு என்று சொல்வதுதான் கிருபையின் பிரமாணம். ஆகவே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ணி உங்களுக்காக முடிக்க போகிறோம். உங்கள்கிட்ட நாங்க என்ன சொல்ல போறோம்? இலவசமாய், மிகவும் அன்பாய் தேவனுடைய செயல், இரக்கத்தின் செயல், உங்கள் மேல் மனதுருக்கத்தின் செயல் ஒன்று சிலுவையிலே நடந்தது. இன்னைக்கு உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொல்லி சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்து நயங்காட்டி அழைத்து உன்னை பாடுதான் வாழ்க்கை என்று கிறிஸ்தவம் என்று தவறாய் போதித்து சிலுவை உண்டு. அது என்ன சிலுவை என்பதெல்லாம் நம்ம அடுத்த நிகழ்ச்சியை பார்க்க போறோம். ஆனால் ஒரு சத்தியம், அந்த கிருபை, நீங்க வாழ போவதும் கிருபையினால்தான், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை முடிக்க போவதும் கிருபையினால்தான். நீங்க தொடங்கினது எப்படி கிருபையினாலேயோ அதுதான். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நீங்க என்னோட இணைந்து இந்த ஜெபத்தில் இருங்க. பரிசுத்தமுள்ள பிதாவே, மகிமையின் தெய்வமே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய
அருமையான அந்த கலந்துரையாடல் மூலம் ஒரு நல்ல செய்தி, கிருபையின் செய்தி, மக்களை அவருடைய இருதய கண்களை திறந்து விட்டதுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் சத்தியத்தை அறியும் பொழுது நாங்கள் விடுதலையாக்கப்படுகிறோம். எவைகளிலிருந்து, அதாவது மதத்தின் தன்மைகளிலிருந்து, கட்டுகளிலிருந்து நாங்கள் விடுதலையாக, இரண்டாவது சத்துருவின் கட்டுகளிலிருந்து நாங்கள் விடுதலையாக, மூன்றாவது எல்லா அந்தகார வல்லமையிலிருந்து நாங்கள் விடுதலையாகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவ அன்புள்ள கிருபையான அந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா அந்தகார சக்திகளிலிருந்தும், சாப வல்லமைகளிலிருந்தும், தீமையான மரண சக்திகளிலிருந்தும் நாங்கள் இயேசு கிறிஸ்து என்ற கிருபையை சம்பாதித்த, கிருபையாகவே ஆசனத்தில் அமர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை தைரியமாய் வந்து உண்மை நாங்கள் அணுகிறோம். நாங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை அணுக ஒரே ஒரு காரணம், கிருபையாக கிறிஸ்து தானே. அந்த கிருபையான கிறிஸ்துவின் மூலம் அன்புள்ள சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை, தேவனை அப்பா என்று அழைக்கிற ஒரு புத்திர சுவிகார ஆவியை பெற்றுக்கொண்டு நாங்கள் அப்பா என்று அழைத்து ஒவ்வொருவரையும் என்னுடைய பிள்ளைகளாய் மாற்றும்படி நாங்கள் அன்பாய் கேட்டு நிற்கிறோம். நிச்சயமா அநேகரை நீங்க உங்க பிள்ளைகளா நீங்க மாத்தி இருக்கிறீங்க, அநேகரை தைரியமாக்கி இருக்கிறீங்க. அப்பாட்ட நான் வர முடியும், என்னால் அல்ல, என்னுடைய சுய முயற்சிகளால் அல்ல, அல்ல ஏதோ ஒன்று செய்து நான் தகப்பனை திருப்திப்படுத்த முடியாது. நான் வந்தால் பாவி என்னை மாற்றும் நீரே இரட்சகர் என்று சொன்னால் நிச்சயமாக நான் தான் இரட்சகர் என்று சொல்லி, இதோ என் தகப்பன் உன் தகப்பன் என்று இயேசுவே நீர் சொல்வதற்காய் என் தகப்பன் தான் உங்கள் தகப்பன் என்று சொன்னீரே. அதே வார்த்தையை தொலைக்காட்சி மூலம் நீங்க சொல்வதற்காக இந்த ஜெபத்தை இயேசுவின் இருக்கிறோம் நல்ல பிதாவே. வாழ்வு தரும் வார்த்தை ஊழியங்கள் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த நிகழ்ச்சி, கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்றைக்கு 3வது பாகத்திற்குள் வந்திருக்கிறது. இப்போ நீங்க கடந்த நிகழ்ச்சியை சொன்ன முடித்த அந்த விஷயத்தை எடுத்து தொடர்ந்து மீண்டும் கலந்துரையாட போகிறோம். அது என்னன்னா, எனக்கு ரொம்ப அதை தொட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நானும் நினைத்ததுன்றது மாத்திரம்ல, அநேக இயேசுவை அறியாதவங்க, இயேசு ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட அது ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் என்னன்னா, இயேசுடைய மலை பிரசங்கம். அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மலை பிரசங்கத்தை வந்து நீ கடைபிடிச்சாலே போதும் அப்படின்னு. அதுதான் முடியவே இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஏன் மலை பிரசங்கத்திலே தன்னுடைய நியாய பிரமாணத்தை இன்னும் அதை கடினமாக்குகிறார், இன்னும் அதை ஸ்டாண்டர்ட் ஆக்குகிறார், இன்னும் அதை தரமாக்குகிறார். இச்சித்தாலே பாவம், முட்டாள் என்று சொன்னாலே பாவம், நீ கொலை செய்ய வேண்டிய அவசியம் அல்ல என்று சொன்னீர்கள். அப்போ நம்ம நேயர்களுக்கு அதை மட்டும் கொஞ்சம் ஒரு 2 வார்த்தைகளை சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். என் அன்பான நேயர்களே, நான் உங்களுக்கு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறோம். அதாவது மலை பிரசங்கத்தின் நோக்கம் என்ன என்றால், இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், அந்த நியாய பிரமாணத்தின் போதகர்களுக்கு சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நீ நினைத்திருக்கிறத விட இன்னும் அதிகமாக சொல்லி நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி இருந்த ஒவ்வொரு நியாய பிரமாணத்தையும் இன்னும் தரத்தை கூட்டி, நீ பாவி என்பதை இன்னும் அதிகமாய் உணர்த்தி, அதற்கு ஒரே வழி நான் தான், என்னால். ஏன்னா எனக்கு மிக பிடித்த வசனங்கள் 1 யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆனா பிலிப்பியர் 4:13 அது வரும்பொழுது, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, அதுதான் கிருபையின் செய்தி. அதனால எனக்கு அது ரொம்ப தொட்டது. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஒரு கணத்தை காட்டினால் மறுகணத்தை காட்ட மனிதனுக்கு முடியாத காரியம். 1 மைல் தூரம் நடக்க சொன்னால் 2 மைல் தூரம் நடப்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். வெளி வஸ்திரத்தை கேட்டால் உள்வசை சேர்த்து கொடையில் செல்வது மிகவும் கடினமான காரியம். உங்களை கடினப்படுத்தி இன்னும் கடின உபதேசத்தை கொடுக்க இயேசு வரவில்லை. நீங்கள் பாவி என்பதை மிகவும் அழகாக அதை நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறார். தொடர்ந்து இந்த கிருபையின் பிரமாணம், நியாய பிரமாணம், இது ரெண்டுக்குள்ள வேறுபாடை தொடர்ந்து நம்ம பேசணும். இந்த மலை பிரசங்கத்தை பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுச்சு. அதாவது ஏன் இவ்வளவு இதா அவர் பேசுறாரு அப்படின்னா, ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன இருந்ததுன்னா, நாங்க வந்து தேவ நீதியை நிறைவேற்றிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ள இருந்தது. ஒரு நியாயசரி, ஒரு வாலிபன், ஐஸ்வர்யமான வாலிபன் இயேசுவிடத்துல வந்து கேட்கிறான், ஆண்டவரே நான் வந்து நித்திய ஜீவனுக்குள்ளே நான் பிரவேசிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? அப்ப இயேசு சொல்றாரு, கற்பனை வந்து கை கொள். அநேகர் இதை எடுத்துட்டு இயேசுவே வந்து இந்த கற்பனையெல்லாம் கை கொண்டாதான் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை தவறா விளக்கங்களை நாம் எடுத்துக்கிறோம். அந்த வாலிபன் அதுக்கு என்ன பதில் சொல்றான்னா, நான் எல்லா இதையும் படி நான் நடந்துட்டேன் அப்படின்ட்டு. இயேசு வந்து ஒரு சிறந்த போதகர். அவர் வந்து வாக்குவாதம் பண்ணி இப்படிலாம் அவர் போதிக்கிறது இல்லை. ரொம்ப ஞானமாக அவனிடம் இருக்கிற குறையை அவனுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஞானமுள்ள போதகர். அவர் வந்து பாத்தீங்கன்னா, தேவன் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, நீ எப்படி சொல்ற அப்போ நான் எல்லாத்துலயும் வந்து பெர்ஃபெக்ட் அப்படின்ட்டு. இதுல கூட மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இயேசு சொல்லிட்டாரு
தேவன் தவிர நல்லவர் இல்ல, நான் அவர் கூட நல்லவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற தவறான எண்ணங்களை அநேகர் எடுத்துக்கிறாங்க. அதனுடைய உண்மையான இது என்னன்னு சொன்னா, தேவன் தவிர ஒருவரும் நல்லவர் அல்ல அப்படின்னு சொன்னா, அப்ப நீ as a man நீ உனக்குள்ள என்ன இருக்கு, ஒரு குறைவு இருக்கு. அப்ப இவன் என்ன நினைக்கிறான்னா, நான் எல்லா கட்டளைகளின்படியும் நான் நடந்து தேவனுக்கு முன்பாக அந்த நீதியை நிலைநாட்ட முடியுங்கிற அந்த எண்ணம். இப்ப இயேசு சொல்றாரு, உன்னிடத்துல இருக்கிறதெல்லாம் விற்று நீ தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா அப்படின்ட்டு. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படித்தான் இயேசு கிட்ட போனா நிறைய பணக்காரங்க வராது காரணம் என்ன, இயேசு கிட்ட போனா எதையாவது வித்து நாம எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ நம்மள ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்கு அவர் வந்தாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இயேசு சொன்னா, நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். அவர் நம்மகிட்ட இருந்து எடுக்கிறதுக்காக வரல, நம்ம பார்த்தோம் இல்லையா, கிருபை கொடுப்பதற்காக வந்திருக்கிறது. அப்போ அந்த மனுஷனுக்கு விட்டுட்டு சொன்னா, ஏதோ அவனை ஒண்ணுமே விட்டுட்டு வர்றதில்லை. அவன்கிட்ட இருக்கிற பிழையை அவனை எது வித் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு, எது அவனை பிடிச்சு வச்சிருக்கு அப்படிங்கறத அவனுக்கு காட்டுவதற்காக தான் அப்படி சொன்னார். ஒவ்வொரு பணக்காரனையும் பார்த்து நீ வித்துட்டு வான்னு போதிச்சுட்டு இல்ல, அவன் அப்படி கேட்டதுனால அவனுக்கு அதை சொன்னார். ஏன்னா அன்னைக்கு இருந்த அநேகருடைய எண்ணம் என்ன, இந்த நியாயப்பிரமாணத்தின் நீதியை நாங்க செய்ய முடியும் அப்படிங்கிறதான். அப்போஸ்தலனாகிய பால் அவருடைய போதனை பாத்தீங்கன்னா, அவருக்கே அவ்வளவு எதிர்ப்பு வந்தது. நியாயப்பிரமாணத்தை போதிச்சிருந்தா எந்த எதிர்ப்புமே கிடையாது. பால் ஒரு கிருபையின் பிரசங்கியார், இந்த கிருபையை அறிவிக்கிற ஒரு பிரசங்கியார். ஆகையினாலதான் அவருக்கு ஏராளமான எதிர்ப்புகளும் போராட்டங்களும் வருகிறது. ஏன்னா அவர் மிக சிறந்த நியாயப்பிரமாண பிரசங்கியா இருந்தார். மிக சிறந்த கமாலியல் அவருடைய பாதத்தில் அதே இப்ப பேசிட்டு அவங்களே மேடை அமர்த்தி கொடுத்து அவங்களே உட்கார வச்சு எல்லாமே எந்த உபத்திரத்துக்கான இது கிடையாது. இந்த சுவிசேஷத்து நிமித்தம், இந்த கிருபையின் சுவிசேஷத்து நிமித்தம் தான் நான் இந்த உபத்திரவங்கள்லாம் அடையிறேன்னு சொல்லி. சரி, இப்போ நாம இந்த நாள்ல அந்த பாயிண்ட் போக முன்னாடி அதை மீண்டும் மக்களுக்கு நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யவான் அது சொன்னீங்களா, அது ஒரு ஜஸ்ட் சிம்பிளா சொல்லிடலாம். அருமையான நண்பர் சொன்னது என்னன்னா, அந்த ஐஸ்வர்யவான் எல்லா நியாயப்பிரமாணத்தையும் நான் கைக்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது, நல்லவன் எப்படி நீ சொல்ல முடியும், தேவன் ஒருவரே நல்லவர் அல்லவா? அப்போ எல்லாவற்றையும் நீ விற்று ஏழையில் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் நியாயப்பிரமாணத்துல இன்னும் புதுசா ஒண்ணு சொல்றார், நீ வித்துட்டு வா சொல்லும்போது அவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தபடினால், அப்ப எல்லா பணக்காரங்களும் நீ எல்லாத்தையும் வித்துட்டு தான் இயேசுட்டு வரணும் அப்படி தவறாய் நினைக்க கூடாது. அவனுக்கு உணர்த்துவதற்காக, இல்லப்பா நல்லவன் அல்ல, நீ நல்லவனாய் மாறுவதற்கு என்னை நீ பின்பற்ற வேண்டும், என்னை நீ கிருபையாக அது இலவசமாக பெற்றுக்கொள்ள வேண்டும், என் ரத்தம் தான் அவனை கழுவி சுத்தமாக்கும், இதுதான் கிருபையின் செய்தி, அதை அறிவிக்கிறதுக்காக சொன்னார். நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச வசனம், எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஏன்னா நம்மளுடைய சுவிசேஷ செய்திகள் அநேகமாக ரொம்ப ஆண்டவர் உங்கள் கண்ணீரை மாற்றுவார், கவலைகளை மாற்றுவார் அப்படிங்கிற அவருடைய கிருபையை தான் நம்ம அறிவிக்கிறோம். அதுலதான் ஜனங்களே உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. உள்ள வந்த பிறகுதான் நம்முடைய பிரசங்கங்கள் மாறிடுது. கிருபையில அப்போ என்ன மக்களுக்கு சொல்லிடுறோம், கிருபையாய் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத மாத்திரமே நம்ம சொல்லிடுறோம். ரட்சிப்பு மற்றும் கிருபையால நடந்த காரியம் அல்ல, கிருபைதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவாகவும் கூட இருக்கிறது. பவுல் கலாத்தியர் நிருபத்துல சொல்கிறார், நீங்கள் ஆவியை எதனால் பெற்றீர்கள், நியாயப்பிரமாணத்தினாலா அல்லது கிருபையினாலா, எதனால பெற்றீர்கள்? அப்போ வெறும் ரட்சிப்பை மட்டும் நாம் கிருபையால் பெற்றுக்கொள்றது இல்ல, பரிசுத்த ஆவியானவரையும் கிருபையால் பெற்றுக்கொள்கிறோம். உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பித்தவர், எதனால அதை அவர் நடப்பித்தார்? நீங்க எதையோ ஒண்ணு பண்ணதுனால இல்ல, இந்த கிருபையின் செய்தி, இந்த விசுவாச இந்த போதனை, இதுதான் உங்களை அற்புதங்களுக்குள்ள உங்களை நடத்துச்சு. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய துவக்கம் மட்டும் அல்ல, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை தொடருவதும் அதை முடிப்பதும் அந்த கிருபை தான். அப்போ கிரேஸ் இஸ் நாட் அ பிகினிங் ஆஃப் அவர் கிறிஸ்டியன் லைஃப், இஸ் அ கண்டினியூ, நாட் ஓன்லி பிகின், ஸோ இட்ஸ் கண்டினியூ பை த கிரேஸ். கிருபையிலே நாம் துவங்குகிறோம், ஆனால் மாம்சத்திலே போய் முடிவடைகிறோம். இன்னைக்கு அதே அநேகருடைய பிரச்சனை அதுதான். கிருபையாய் நாம் அவரை தேடி போல, நம்ம யாருமே தேடி போல, அவர் நம்மளை தேடி வந்தார், அவர் நம்மளை மீட்டு கொண்டார். அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ரொம்ப பக்தி உள்ளவனா இருந்தேன், அல்லாட்டா நான் ரொம்ப ரொம்ப சரியா இருந்தேன், அதனால நான் நல்லவன்னு பார்த்து என் பக்தியை பார்த்து ஆண்டவன் தேடி வந்தார். இது வேதத்தின் போதனை கிடையாது. ஆபிரகாம் என்கிற மனுஷனை குறித்து வாசிக்கும் போது ஒரு விஷயம் இடையூறு செய்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, அடுத்த வருஷம் நீங்க சொல்றது இருக்குது 2:9, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு. எனக்கு பெருமை பாராட்டுறாங்க, பக்தி உள்ளவன்.
நான் இப்படி இருந்தேன், நான் ரொம்ப சரியா இருந்தேன், எங்களுடைய குடும்பம் வந்து ஒரு பெரிய கிறிஸ்தவ நல்ல பாரம்பரியத்தை சேர்ந்ததா தாத்தா எல்லாம் சர்ச்சுக்கு இருந்தது, இதனால தேவன் எதையோ ஒண்ணு செஞ்சாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.